இப்போ முன்னாடி அந்த விக்கிரவாண்டி மாநாடு நடத்தியிருந்தாங்க சார். அது வந்து ஒரு வாரத்துக்கு வந்து இந்த டாக் ஆஃப் த டவுனாக இருந்தது. இப்போ இந்த மதுரை மாநாடு வந்து ஒரு 2-3 நாள்லேயே அது முடிஞ்சிச்சு. ஒரு சில விஷயங்கள் வந்து ட்ரோல் ஆக்கப்படுது. இப்போ இதை எப்படி பார்க்குறீங்க? போன வாட்டி பேசினாங்க, எதிர்பார்க்கல. போன தடவை தெரிஞ்சிச்சு இவர் யாருன்னு. என்னால் ஏன்னா போன வாட்டி மாநாடே நடக்காதுன்னாங்க. அப்படியே மழை கொட்டும், ஒருத்தனும் வரமாட்டான்னாங்க. அதுலேருந்து 3 நாளில் தீபாவளிக்கு போயிட்டு கொண்டாடுவானா இவர் மாநாட்டுக்கு வருவானாங்க. பட் எல்லாத்தையும் தகர்த்தி எரிஞ்சு உடச்சி தடைகளை தகர்த்தி எரிஞ்சு வந்து நின்று ஜெயிச்சிட்டாரு. ஒன்றும் பண்ண முடியல. என்ன ஏதுன்னு அவங்க ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ள மீடியான்னு பயங்கரமாக போய் ஒரு வாரத்துக்கு டாக் ஆயிடுச்சு. இப்போ மீடியாக்கள் காசை கொடுத்து பேசாத போகாத அப்படின்னு அமுக்குவாங்க. இருந்திருக்கலாம், ஒரு ப்ரெஷர் இருக்கும். உண்மையாக ஓப்பனாக சொல்லலாம், ஆளுங்கட்சி ப்ரெஷராக இருக்கும். இப்போ முதல்வர் ஸ்டாலின் வந்து அங்கிள்னு சொன்னதா இருக்குல்ல சார், அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறிச்சு. இப்போ திமுக சார்பில் இருந்து கொஞ்சம் அமைதி காக்குறாங்க. இதுக்கப்புறம் விஜய்க்கு வந்து அந்த இப்போ எப்படி விஜய் ஸ்டாலின் அசிங்கப்படுத்தினாலும் அந்த மாதிரி விஜய் அசிங்கப்படுத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை, இதுக்கப்புறம் அசிங்கப்படுத்த என்ன இருக்காங்க? எல்லாமே அசிங்கப்படுத்திட்டாங்க. நேற்று கட்சி ஆரம்பித்தோம், வரவும் போகிறவங்கலாம் நாளைக்கு முதலமைச்சரானு ஆசைப்பட்றான் அப்படின்னா அப்போ என்ன ஜனநாயகம் தானே? எல்லாருக்கும் எல்லா ரைட்ஸும் இருக்குல்ல. நீ ஆகலாம், நான் ஆகலாம், யார் வேணாலும் ஆகலாமே. மக்கள் ஏற்றுக்கிட்டா நீ முதல்வர், நான் முதல்வர், அவர் முதல்வர். யார் மக்கள் ஏற்றுக்கணும் அவன் முதல்வர். இளைஞர்கள் கேட்டீர்களா, அங்கிள் கேட்குறா அவங்க பேசுறதுன்னு எதுக்கு சொல்கிறாருன்னா, முதலமைச்சர் மக்களிடம் வந்து அந்நியப்பட்டு இருக்காரு. என்ன நடக்குதுன்னே தெரியல, தயவுசெய்து உள்ளே வாங்க. எனக்கு நான் என்னதான் நான் விமர்சித்தாலும் நீங்கள் என்னோட முதல்வர். அதனால் தயவுசெய்து அந்த மக்கள் குரலாக பிரதிநிதியாக உங்ககிட்ட நான் பேசுகிறேன், அவங்களை கனெக்ட் பண்ணுறேன்னா கனெக்ட். சார் வணக்கம் சார். வணக்கம் பிரதர். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர். எப்படி இருக்க பிரதர்? ஏதோ உடம்பு சரியில்லை, முதுகுல தான் அடிபட்டுச்சு. கூட மடியா வாழ்த்துக்கள். பரவாயில்ல சார். ஒரே ஒரு மாநாடு, ஒரு ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஸ்தம்பிச்சு போயிருக்குன்னு சொல்லலாம். இந்த ஒரு மாநாட்டில் எல்லா அரசியல் கட்சிகளையும் அவருடைய ஸ்பீச்சிலேயே வந்து காலி பண்ணியிருக்காரு. இந்த மாநாட்டுக்கு அப்புறம் விஜய் சாரோட அந்த மூவ்மெண்ட் வந்து எப்படி சார் இருக்கும்? இந்த ஒரு மாநாடு தமிழ்நாட்டில் இந்தியாவே ஸ்தம்பிச்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். சில தரவுகள் எனக்கு கிடைக்கல, நான் அதுக்காக தேடிட்டு இருக்கேன். ஆனால் இந்தியாவிலேயே மிகப்பெரிய மாநாடு தான் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. ஏன்னா ஹரியானாவில் வந்து ஓம் பிரகாஷ் சௌதாலான்ற ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து 440 ஏக்கரில் ஒரு மாநாடு போட்டிருக்காரு. அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹையஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டு, எந்த இடம் அது தெரியல. ஏன்னா மக்களோட கணக்கு எடுக்க முடியாது. ஒரு 1 லட்சம் பேர் வந்தால் கூட 10 லட்சம் பேர் வந்தாலும் போய் சொல்லிக்கலாம். எப்படி வந்து முதல் நாள் ஃபஸ்ட்டு 11:30 ஷோ ரிலீஸ் ஆனோடனே 2:30 சக்ஸஸ் பார்ட்டி கொண்டாடுறாங்க பாரு, படம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்ட்டு அந்த மாதிரி சொல்லிக்கலாம். பட் ஏக்கர் தான் கணக்கு. ஒரு மாநாட்டுக்கு மக்களும் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்துக்கு எத்தனை ஏக்கரில் பண்ணாங்கன்னு தான் மாநாட்டுக்கு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது 440 ஏக்கர் தான் ஹையஸ்டாக இந்தியாவிலேயே அவ்வளோ பெரிய மாநாடு போட்டார் பஞ்சாப் ஹரியானாவில் இருக்கிற சீஃப் மினிஸ்டர் ஓம் பிரகாஷ் சௌதாலான்னு சொல்லி சொன்னாங்க. இது 600 ஏக்கர். ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்தியன் பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியில் நம்பர் 1 மாநாடாக இருக்கணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பட் என்கிட்ட டேட்டா இல்லாததுனால நான் இன்னும் அதை வந்து வெளிப்படுத்தாமல் இருக்கேன். இன்னும் ஒரு நாள் எப்படி டேட்டா பிடிச்சிட்டேன்னா அப்புறம் நான் தரவுகளோட டேட்டாவோட சொல்வேன், இது இப்படி இது இங்கே நடந்துச்சு, இது இங்கே நடந்துச்சுன்னு சொல்லி கம்பாரிசனில் கொடுக்கலாம். இது ஒரு சின்ன ஒரு கணிப்பாக தான் நான் வைக்கிறேன். கண்டிப்பாக நம்மளுக்கு தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும்ட்டுன்னு. மிக சிறந்த மாநாடு. எல்லா கட்சிகளும் அடரண்டு போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மண்டையை பிச்சுக்கிட்டு யோசிச்சுட்டு யாராவது பிகே மாதிரி ஒருத்தர் கிடைப்பாரா, எத்தனை கோடி வேணாலும் செலவு பண்ணலாம் அப்படின்ட்டு தேடிட்டு இருக்காங்க. சில பிகேகள் பேசிகிட்டு இருக்காங்க, கூப்பிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் பார்ப்போம். இல்லை சார், இந்த மாநாட்டுக்கு அப்புறம் விஜய் தம்பி சில பிகேகளும் பேசிட்டு இருக்காங்க, உங்ககிட்ட இந்த காணொலி மூலமா பேசிட்டு இருக்காங்க, கூப்பிட்டா நல்லா இருக்கும், நமக்கு இதாக கிடைக்கும்னு பார்க்கலாம். நல்லது சார். இந்த மாநாட்டுக்கு அப்புறம் விஜய் சாரோட அந்த மூவ்மெண்ட் வந்து எப்படி சார் இருக்கும்? இப்போ இந்த மாநாடு முடிஞ்சு இல்ல அவர் எப்பவுமே வந்து ஒரு பாசிட்டிவான ஆளு. ஓகே, நீங்க அவர்கிட்ட வந்து ஒரு நெகட்டிவிட்டி ஆஃப் சைனே பார்க்க முடியாது. கூல் காம், ஒரு சாலிடான லீடர். அவர் எப்படி அந்த சாலிடான லீடர்ஷிப் கிடைக்கும் அப்படின்னா அந்த மென்டல் ஸ்டெபிலிட்டி இருந்தால் தான் கிடைக்கும். இப்போ சில தலைவர்கள் மாதிரி மார்னிங் ஒரு பேச்சு, மத்தியானம் ஒன்று, திருப்பி அடுத்த நாள் அதே இதை வேற மாதிரி மாற்றி பேசுகிற அந்த மிக்சிங் இஷ்யூஸ்லாம் இருக்கவே இருக்காது. அந்த மிக்சிங் சொன்னது வார்த்தைகளை ஓகேயா இருக்காது. இவர் வந்து சொன்னது தான், மாறவே மாட்டேங்கிறாரு, தெளிவாக இருக்காரு. தான் எதை சொல்ல வரோம், ஏன் சொல்கிறோம், எதுக்கு சொல்கிறோம், என்ன பண்ண போகிறோம்
அப்படின்றதுல பெர்ஃபெக்டான ஒரு மனுஷனா இருக்காரு, ஒரு நல்ல விஜயன் அப்படி இருக்காரு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த மாநாட்டில் வந்து அவருக்கு எந்த குழப்பமும் இல்லை. அவர் மக்களோட கனெக்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு இதுக்காகவும் அந்த கட்சியில் இருக்கும் தொண்டர்களுக்கு தோழர்களுக்கு தாவேக்காவோட தோழர்களுக்கு ஒரு பூஸ்ட், ஒரு எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கும் ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கான மாநாடு தான் இதை நான் பார்க்குறேன். ரெண்டாவது, இப்போ அது முடிச்சிருச்சு, அடுத்த கட்ட பணிகள் தொடங்கணும். இன்னும் பூத் வாலண்டரி மீட்டிங் கோயம்புத்தூரில் போட்டாங்க. இப்போ அடுத்த இன்னும் ஒரு 4 மண்டலத்தில் போடணும். மதுரை, சென்னை, கோயம்புத்தூரில் போட்டு மதுரை, சென்னை, அப்புறம் வந்து வேலூர், இந்த மாதிரி ஒரு 4 மண்டலத்தில் இன்னும் போட வேண்டியிருக்கு. இதை முடிச்சதுக்கப்புறம் மேபி பூத் வாலண்டரி மீட்டிங் திருச்சியில் போடலாம். மதுரையில் மாநாடு போட்டனால திருச்சியில் ஒன்று இருக்கும். திருச்சி, சென்னை, வேலூர், இந்த மாதிரி ஒரு 3 இடத்துல போட வாய்ப்பு இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் சுற்றுப்பயணம் கண்டிப்பாக ஆரம்பிப்பார். ஸோ அந்த வைபை வந்து இதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். இப்போ மாநாட்டில் ஒரு வைப் இருந்துச்சு இல்லையா, மதுரை மாநாடு வைபை அப்படியே ஸ்லோவாக மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருவார்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் முன்னாடி அந்த விக்கிரவாண்டி மாநாடு நடத்தியிருந்தாங்களா சார், அது வந்து ஒரு வாரத்துக்கு வந்து இந்த டாக் ஆஃப் த டவுனாக இருந்தது. இப்போ இந்த மதுரை மாநாடு வந்து ஒரு 2-3 நாள்லேயே அது முடிஞ்சிச்சு. ஒரு சில விஷயங்கள் வந்து ட்ரோல் ஆக்கப்படுது. இப்போ இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லையே, 3 நாள் கழிச்சு நீ இன்னும் பேசிட்டு தானே இருக்க? இல்லை சார், அதுதான் கேட்குறேன். ஒரு வாரம் ஊடகங்களோட இது ரொம்ப சிம்பிள். போன வாட்டி பேசினாங்க, எதிர்பார்க்கல. போன தடவை தெரிஞ்சிச்சு இவர் யாருன்னு. ஏன்னா போன வாட்டி மாநாடே நடக்காதுன்னானுங்க. அப்படியே மழை கொட்டும், ஒருத்தனும் வரமாட்டான்னாங்க. அதுலேருந்து 3 நாளில் தீபாவளிக்கு போயிட்டு கொண்டாடுவானா, இவர் மாநாட்டுக்கு வருவானாங்க. பட் எல்லாத்தையும் தகர்த்தி எழிஞ்சு உடச்சி தடைகளை தகர்த்தி எரிஞ்சு வந்து நின்று ஜெயிச்சிட்டாரு. ஒன்றும் பண்ண முடியல. என்ன ஏதுன்னு அவங்க ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ள மீடியான்னு பயங்கரமாக போய் ஒரு வாரத்துக்கு டாக் ஆயிடுச்சு. இப்போ மீடியாக்கள் காசை கொடுத்து பேசாத, போகாத அப்படின்னு அமுக்குவாங்க. இருந்திருக்கலாம், ஒரு ப்ரெஷர் இருக்கும். உண்மையாக ஓப்பனாக சொல்லலாம், ஆளுங்கட்சி ப்ரெஷராக இருக்கும். நாங்கள் மாநாடு நடத்தும் போதே அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஒரு வாரமாக அங்கே தான் இருந்தோம். என்னென்ன நடந்துச்சு நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம். பேனர் வைக்காத, அங்கே நிற்காத, இங்கே நிற்காத, இப்படி வராத, அப்படி வராத, இத்தனை மணிக்குள்ளே வரணும், எல்லாத்தையும் 1008 கண்டிஷன்ஸு போட்டாங்க. இதெல்லாம் திமுகவுக்கும் அதிமுக மாநாடு போடுவாங்களா? போட முடியல. அவங்க கூட்டணி கட்சிக்காக போடுவாங்களா? போட வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நீ என்ன எடுத்தாலும் நடக்கிறது நடக்கும். ஏன்னா எங்கள் பசங்க அந்த மாதிரி சாதாரண ஆட்கள் இல்லை. பார்த்தல ரேம்ப் மேலே ஏறி நின்னா பார்த்தியா கெத்தா. அது ஆளுங்கட்சியோட ப்ரெஷராக இருக்கும். அதனால ஊடகங்கள் போதும் அப்படின்னு தவிர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்று. முதல்வர் ஸ்டாலின் அதை தாண்டி நேற்று அமித்ஷா வந்துட்டார்ல. ஸோ அது ஒரு பேசு பொருளாக மாறும்ல. ஏன்னா உள்துறை அமைச்சர், இந்தியாவின் உள்துறை அமைச்சராக இருக்கிறவரை அவர் பேசிட்டு போயிருக்காரு. சில கான்ட்ரவர்சியலாக சில விஷயங்கள் சொல்லியிருக்காருல்ல. அந்த ஹாட் டாபிக் அடுத்தது. இப்போ முதல்வர் ஸ்டாலின் வந்து அங்கிள்னு சொன்னதா இருக்குல்ல சார், அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறிச்சு. இப்போ திமுக சார்பில் இருந்து கொஞ்சம் அமைதி காக்குறாங்க. இதுக்கப்புறம் விஜய்க்கு வந்து அந்த இப்போ எப்படி விஜய் ஸ்டாலின் அசிங்கப்படுத்தினாரோ அந்த மாதிரி விஜய் அசிங்கப்படுத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க சார். இல்லை, இதுக்கப்புறம் அசிங்கப்படுத்த என்ன இருக்குது? எல்லாமே அசிங்கப்படுத்திட்டாங்க. நேற்று கட்சி ஆரம்பித்தோம், வரவும் போகிறவங்கலாம் நாளைக்கு முதலமைச்சரானு ஆசைப்படுறான் அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? ஜனநாயக நாடு தானே, எல்லாருக்கும் எல்லா ரைட்ஸும் இருக்குல்ல. நீ ஆகலாம், நான் ஆகலாம், யார் வேணாலும் ஆகலாமே. மக்கள் ஏற்றுக்கிட்டா நீ முதல்வர், நான் முதல்வர், அவர் முதல்வர். யார் மக்கள் ஏற்றுக்கணும் அவன் முதல்வர். அதில் வந்து ஏதோ வஞ்சகமாக, வன்மமாக, ஒரு காழ்ப்புணர்ச்சியோட நேற்று கட்சி ஆரம்பித்தவங்கலாம் இன்னைக்கு நான் நாளைக்கு முதல்வரானும் வரவும் நினச்சேன். அப்போ வரவும் போகிறவங்களாம் போயிட்டு வரதுக்குன்னா அது பேச்சே வேற மாதிரி இருந்துச்சு இல்லை. வரவும் போகிறவங்களாம் போயிட்டு வரலாம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ அதில் குத்தம் கண்டுபிடிக்கலாமா? வரவும் போகிறவன் எங்கே போயிட்டு வருவோம்? எந்த இடத்துக்கு போயிட்டு வரோம் வரவும் போகிறவங்களாம்? புரியுது சார், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அப்போ அந்த மாதிரி நாங்கள் எடுத்துக்க முடியுமா? உங்கள் பேச்சை நீங்கள் பேசுங்க, எங்கள் தான் நாங்கள் பேசிட்டு போகிறோம். கருத்தோவியலாக பேசுங்க. அங்கிள்ன்ற ஒரு தப்பான வார்த்தை இல்லையே. 2K கிட்ஸை கனெக்ட் பண்ணுற வார்த்தை. என்ன மாதிரி 2K கிட்ஸ்லாம் பார்த்தாங்கன்னா அங்கிள் எப்படி இருக்கீங்க அங்கிள் தான் நாங்கள் சொல்கிறோம். ஐயான்னு எனக்கு சொல்ல வராது. அதெல்லாம் வந்து 90s தாண்டி 80s and 70s இருக்கிறவங்க கூட ஐயா சொல்லுவாங்க. 60s இருக்கிறவங்க ஐயா சொல்லுவாங்க. இப்போ நம்ம நார்மலாக ஒருத்தரை அந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் ஒரு முதல்வர் வந்து அங்கிள்னு சொல்றது வந்து எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? 2K கிட்ஸ் கனெக்ட் பண்ணுறாரு சார். எப்படி கனெக்ட் பண்ணாங்க சார்? அன்லாஃபுல் வேர்டா சொல்லுங்க. அரசியல் சாசனத்தில் அப்படி ஒரு வார்த்தைகள் இல்லை அப்படின்னு எங்கேயாவது இருக்கா சொல்லுங்க. கிடையாது இல்லை. அப்புறம் அவர் வந்து அங்கிள்னு ஏன் சொல்கிறாங்க? உரிமையில சொல்கிறாரு. புரிஞ்சுங்க. அவர் வந்து ஏன் இப்போ விஷால் சொன்னார், ஸ்டாலின் அங்கிளை நான் பார்ப்பேன், பேசுவேன், என் ஃபேமிலி ஃப்ரெண்டு தான்னாரு. அப்போ யாருமே பெருசாக விமர்சிக்கல. இவர் சொன்னால் மட்டும் விமர்சிக்கிறீங்க. அப்போது அவ்வளோ முக்கியமான ஒரு தலைவராக விஜய் என்ன பார்க்கப்படுகிறது? இல்லை சார், சொல்கிற இடம் பல இடத்துல விஷால் பேசும்போது உதய் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், நான் அவனும் ஒன்றா தான் காலேஜ் படித்தோம், என்ன நானும் அவனும் தான் சொல்கிறாரு. துணை முதலமைச்சர் அவன் இவன் சொல்லாமா?
அப்ப அது கேட்க முடியுமா? இல்ல கேட்க சார், முடியாது. இப்ப சொல்ற அது ஒரு இடம் பழக்கம். சொல்ற இருங்க, இடமும் அது சொல்ற ஒரு பழக்கம். தோணியும் ஒண்ணு அது இருக்குல்ல. ஒரு பழக்கம். அது ஒரு பழக்கம். அந்த பழக்கத்துல வந்ததுல அதே மேடையில, அதே மீடியால, அதே ஆடியோ ஃபங்க்ஷன்ல பேசும்போது சொல்றாரு, ஸ்டாலின் அங்கிளை நான் அடிக்கடி போய் பார்ப்பேன், பேசுவேன், என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் அப்படின்றாரு. அவர் அங்கிள் சொன்னார். அப்போ நீங்கள் யாரும் எதுவும் கேட்கவே இல்லையா? அப்போ அவர் முதலமைச்சர் தானே, அதை கேட்கலையே அதே மேடைகளில். அதனால் இது ஒரு உரிமையில் சொல்கிறாரு. ரெண்டாவது, அது ஏன் 2K கிட்ஸோட கனெக்ட் பண்ணுறாருன்னா, இளைஞர்கள் கேட்டீர்களா, அங்கிள் கேட்குதா அவங்க பேசுறதுன்னு எதுக்கு சொல்கிறாருன்னா, முதலமைச்சர் மக்களிடம் வந்து அந்நியப்பட்டு இருக்காரு, என்ன நடக்குதுன்னே தெரியல, தயவுசெய்து உள்ளே வாங்க, எனக்கு நான் என்னதான் நான் விமர்சித்தாலும் நீங்கள் என்னோட முதல்வர், அதனால் தயவுசெய்து அந்த மக்கள் குரலாக பிரதிநிதியாக உங்ககிட்ட நான் பேசுகிறேன், அவங்கள கனெக்ட் பண்ணுறேன் தான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, அதான் சார். இப்போ அந்த சொல்ற இடமும் இந்த சொல்ற தோணியும் தம்பி 35 நிமிஷம் பேசியிருக்காரு தம்பி. அதில் பல ஆக்கப்பூர்வமான விஷயம் இருக்கு. இந்த அங்கிள் மட்டும் தான் பேச போறீங்களா? இது மட்டும் தான் உங்களுக்கு டிபேட்டா இருக்க போதா? இல்ல சார், நான் கேட்குறேன். இதையே கேட்டுட்டே இருக்கீங்களே, நான் அவ்வளோ தூரம் தெளிவாக பதில் சொல்லிட்டேன். வாங்க அடுத்த கேள்விக்கு வாங்க. இது எவ்வளோ வாட்டி கேட்டாலும் இந்த பதில் என்னால் சொல்ல முடியும். இது வேலை இல்லை. நம்ம போயிட்டு மக்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றோம்னா அது நன்றி பயப்பதா இருக்கணும். அதனால தான் வள்ளுவன் சொல்லியிருக்கான், தொகை சொல்லி தூவாது நீக்கி நகை சொல்லி நன்றி பயப்பதாம் தூது. தூதுன்றது நீங்கள் கேட்கும் கேள்விக்கு நான் கொடுக்கும் பதில் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் தான் வள்ளுவன் சொல்லியிருக்கான். அதை நீங்க தான் முன்னெடுக்கணும். அடுத்த கேள்வி நல்ல கேள்வியா கேளு. இப்போ அதே மாதிரி வாரிசு அரசியல் எதிர்த்து தான் விஜய் சார் அரசியலுக்கு வராரு. ஆனா இப்போ அவங்க அப்பா அம்மா வந்து எல்லா வாரிசு அரசியல். யார் வாரிசு அரசியல்? வாரிசு அரசியல். இப்போ ஸ்டாலின் இருக்காரு, அப்புறம் கருணாநிதி இருந்தாரு, அப்புறம் ஸ்டாலின் வந்தாரு. அவங்கள சொல்றீங்களா? ஓகே ஃபைன். அதை எதிர்த்து தான் விஜய் சார் அரசியலுக்கு வந்து வராரு. ஆனா எல்லா மாநாட்டிலையும் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் இருக்காங்க, அது ஒரு பேசும் பொருளா மாறுது. ஏன் அவங்க மனைவி இல்லை, அது ஒரு பேசும் பொருளா மாறுது. முதல்ல உங்க மனைவியை நீங்க சரியா பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் எப்படி மக்களை பார்த்து போறீங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு டாக்க வருது இல்லை? இது எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் ஒரு காமெடியோட உச்சமா பார்த்துட்டு இருக்கேன். அரசியல் தெரியாத அற வேக்காடுகள் பேசக்கூடிய கேள்விகளாகவும் விமர்சனங்களாகவும் தான் பார்க்க முடியும். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் அவர் ஒன்றும் வாரிசு அரசியல் எதிர்த்துலாம் வரல. அவருக்கு திமுக ஆண்டானா அதிமுக ஆண்டானா, ராம ஆண்டானா ராவண ஆண்டானா எனக்கு ஒரு கவலை இல்லைன்ற மாதிரி தான் அவரை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டுக்கு ஒரு தீர்வை கொடுக்கணும்னு வர்றாரு. மாற்றம் கொடுக்கணும்னு வந்தவங்கலாம் ஃபெயிலியர், தீர்வு கொடுக்கணும்னு வரவன் தான் ஜெயிப்பான். புரியுதுங்களா? சக்சஸ் ஆகும். அவருக்கு அங்கே திமுக பிரச்சனை கிடையாது. அந்த இடத்தில் நான் வந்து இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். அவரை வந்து இந்த அதிமுக கட்சி எடப்பாடி சொல்கிறார்ல, தீய சக்தி திமுகவை ஒழிக்க நாம் அனைவரும் ஒன்று சேரணும். எடப்பாடி ஐயாவோட எண்ணம் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு தான். அந்த எண்ணம் விஜயநாக்கு இல்லை. தமிழகத்துக்கு மாற்றம் வேண்டும், ஒரு தீர்வு வேண்டும், ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும். இந்த போதை வஸ்துகளும் குடிகளிலிருந்தும் பெண்கள் படிக்க முடியாமல் போகிறதுக்கு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குல்ல, நீர் வளம், கனிம வளம், இயற்கை வளம், மர வளம், மண் வளம் கொள்ளடிக்கப்படுது இல்லை, எங்கே பார்த்தாலும் லஞ்சம், ஊழல், இது எல்லாத்தையும் மாற்றி என் தமிழுக்கு, என் மக்களுக்கு என்னன்றி கொன்றார்க்கும் ஓய்வு உண்டாம் ஓய்வில்லை, செய் நன்றி கொன்ற மறக்கு அப்படின்ற அந்த வள்ளுவனோட வாக்குக்கு இணங்க தன் மக்கள், இந்த தமிழக மக்கள் தன்னை உச்சத்தில் வைத்து கொண்டாடிய மக்களுக்கு நான் திருப்பி ஒரு நன்றி கடனாக செய்யணுன்ற அந்த நன்றி கடன் எண்ணத்துல தான் வரவே தவிர, அந்த இடத்துல ஒருவேளை திமுகலாம் அதிமுக வச்சிருப்பார். அவரோட எண்ணம் யார் அங்கே இருக்காங்களோ, எந்த இடத்துக்கு வந்தால் நான் நினைச்சதெல்லாம் நடத்த முடியுமோ அதை மட்டும்தான் யோசிச்சு போறாரே தவிர, இதெல்லாம் நம்ம சொல்லும்போது ஏன் இதனால் அப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தைகளை சொல்கிறே தவிர, இதுதான் அவரோட முக்கிய நோக்கம், குறுகிய எண்ணம். வேற எதை பற்றியும் அவர் யோசிக்கவே இல்லை. புரிஞ்சுங்க. அதனால் நீங்கள் சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லை. தன் தாயும் தந்தையும் மேலே உட்காத்தி வச்சு மரியாதை செலுத்திட்டு வணங்கிட்டு போகிறதுல தப்பு கிடையாது. இங்கே சொன்ன குடும்ப அரசியல் அப்படின்றது எங்கே வரும்னா, மனைவி, மகன், பேரன் இவனெல்லாம் கூப்பிட்டு வந்து உட்காத்தி வச்சுக்கிட்டு, அது ஃபங்க்ஷன் பார்த்தா கூட பரவாயில்ல, ஆனால் அவனுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்து உட்காந்து வச்சுட்டு இருக்காங்க தெரியுமா? இதுதான் ஒரு பெரிய அமைச்சர். அவர் சொல்கிறாரு, ஸ்டாலின் சார், முதலமைச்சர் அவர்களே, உங்கள் அப்பா காலத்திலையும் நான் வந்து அமைச்சராக இருந்தேன், உங்கள் காலத்திலையும் அமைச்சராக இருக்கேன், அடுத்து வரப்போகிற உங்கள் மகன் காலத்திலையும் அமைச்சராக இருப்பேன், எனக்கு அதுக்கு மேல் ஒரு ஆசை இருக்கிறது, உங்கள் பேரன் அமைச்சரவையிலையும் நான் அமைச்சராக இருக்க வேண்டும் அப்படின்றார். இதுதான் வாரிசு அரசியல், இதுதான் மன்னராட்சி, இதுதான் குடும்ப அரசியல். அவர் பண்ணுறது ப்ரொஃபஷனல். தான் எதை நோக்கி பயணிக்கிறோமோ அதுதான். அவங்க மனைவிக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வரணுன்ற அவசியம் இல்லை, பிள்ளைங்களை வர வைக்கணுன்ற அவசியம் இல்லை. அவர்கள் வேலையை பார்க்கட்டும். என் கடன் மக்களுக்காக வரேன். அப்பா அம்மா ஆசீர்வாதம் வாங்கணும் சார். அவங்களோட ஒரு கடவுளே 3வது 4வது தான். மாதா பிதா குரு தெய்வம். அம்மா அப்பா சொல்லி கொடுத்த குரு, அதுக்கப்புறம் தான் தெய்வமே வருது 4வதா. அதனால ஒன்று
நம்மளோட முதல் இரண்டு கடவுள் எல்லாத்துக்குமே அப்பா அம்மா தான். ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாரு. அது எப்படி நீங்க வந்து குடும்ப அரசியல் சொல்வீங்க? அவங்களுக்கு என்ன பொறுப்பா இருக்காங்க கட்சியில? இல்ல ஏதாவது வந்து அவர் ஏதாவது பயணிக்கிறாரா? இந்த மாதிரி ஒரு டாக் இருக்குன்னு நான் உங்ககிட்ட கேட்கிறேன். அதெல்லாம் அறவேக்காடு விட்டுருங்க. நெக்ஸ்ட் அதான் அந்த ஒய்ஃப் பத்தி பேசியிருந்தால சார், அவங்க வந்து அவங்களே சரியா பாத்துக்க மாட்டாரு. இது எப்படி பாக்குறாங்க? இந்த மாதிரி செய்திகள் வந்து ஊடகத்துல அதிகமா வருது. ஒய்ஃப் வந்து ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்காங்களா? அண்ணி சோத்துக்கு வழி இல்லாம இந்த மாதிரி ஒரு டாக் இருக்குல்ல. அதாவது தெரிஞ்சா பேச சொல்லுங்க, தெரியாம அதான் சொல்றேன்ல, அறகுறையா அந்த வாட்ஸ்அப்ல மெசேஜை பாக்குறது, எங்கேயாவது இந்த துண்டு சீட்ல பிட்டை பார்த்துட்டு வந்து பிட் அடிக்கிறவங்களாம் பேசக்கூடாது. இங்க படிச்சு உழைச்சி படிச்சு பரீட்சை எழுதுறவனை பத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம். எங்கேயோ ஒரு இடத்துல துண்டு சீட்டு கிடைக்குது, பிட் எடுத்துன்னு வந்து பிட் அடிக்கிறவங்கலாம் தேவையில்லை எங்களுக்கு. அவனை பத்திலாம் பேசாதீங்க. அவங்க எங்க இருக்காங்க? யூஎஸ்ல இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க பொண்ணு படிச்சுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு படிக்குது யூஎஸ்ல. அவங்க ஒரு சின்ன பொண்ணு, புது நம்ம நாடாக இருந்துச்சுன்னா கூட யாராவது நம்ம ஒரு ஸ்டாஃப் போடலாம், அவங்களுக்கான ஆட்கள் ஒர்க்கர்ஸ் போடலாம். யூஎஸ்ல அப்படிலாம் பண்ண முடியாது. இருக்கலாம், பட் இருந்தாலும் தன் பொண்ணோட அவங்க இருக்காங்க, போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க பையன் ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு வாரம் இன்னும் இருக்குது. அந்த ஷூட்டுக்கே வந்து உட்காந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. தினம் பையன், அப்பா, பொண்ணு, அம்மா 3 பேரும் பேசிட்டு தான் இருப்பாங்க. நான் அதாவது சொல்றேனே, எதையாவது ஒண்ணு சார், நான் என்ன சொல்றேன், ஒருத்தரோட பர்சனலை பேசுறதே ஒரு அநாகரிகம். அது இருக்கும், இல்லாம போகும், என்ன வேணாலும் இருக்கலாம். இதை பத்தி பேசணும். அப்ப நான் பேச ஆரம்பிக்கட்டுமா? பால் டாயில் குடிச்சதை பத்திலாம் நான் பேச ஆரம்பிக்கட்டுமா? ரொம்ப கேவலமா இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க, பிரான்ஸோட அதிபர் தனக்கு சொல்லி கொடுத்த குரு அவரே தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. தப்பு கிடையாது. ஆனா வயசு என்ன தெரியுமா வித்தியாசம்? இவருக்கும் அவங்களுக்கும் 30 வருஷம் வித்தியாசம். இவருக்கு 40 வயசு, அவங்களுக்கு கிட்டத்தட்ட 65-70 வயசு. என்ன சொல்வீங்க? பர்சனல் சார். ட்ரம்ப்புக்கு 3 மனைவி முடிஞ்சு 4வது மனைவி சார் இது. இப்போ ட்ரம்ப்போட என்ன 4வது மனைவி வச்சுட்டு இருக்கிறானே அப்படின்னு அதை பார்த்தாங்களா? 3வது மனைவின்னு நினைக்கிறேன். 3வதோ 4வதோ பார்த்தாங்களே அப்படின்னு பார்க்குறாங்களா? இல்லை அவர் ட்ரம்ப் நாட்டுக்கு என்ன செய்ய போறான்னு பார்க்குறாங்களா? மனைவியார் துணைவியார் ஒருத்தர் வச்சிருந்தாரு, பகிரங்கமாக அறிவிச்சார். அது முக்கியமா, இல்லை அவர் நாட்டுக்கு என்ன செஞ்சாருன்றது முக்கியம்? இதெல்லாம் பேச்சு கிடையாது. முதல்ல ஒரு அரசியலா வரும்போது ஒரு பக்குவத்தன்மையை கொண்டு வாங்க. இங்க எத்தனை பேருக்கு 2 பொண்டாட்டி இருக்குன்னு தெரியும், எத்தனை பேருக்கு வப்பாட்டி வச்சிருக்கான்னு தெரியும், எத்தனை பேருக்கு சின்ன வீடு இருக்குன்னு தெரியும். அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் எடுத்து பேசுவோமா? பேசலாமா? நம்ம அது தேவையில்லை. நீ கருத்தோவியலா பேசுங்க, பர்சனலுக்குள்ள யாருமே போகாதீங்க. அது என்று பேசு பொருளாக மாறும் என்றால் அது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அது ஒரு பப்ளிக்ல வந்து பிரச்சனையாகி இதனால் இந்த பிரச்சனை நடந்துச்சு அப்படின்ற போது தான் அது வந்து பர்சனல். ஒரு இரு மனங்கள் அவர்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு அந்யோன்யம் இருந்தாலும் அதை நம்ம பேசுறதுக்கான தகுதி யாருக்குமே கிடையாது. அதனால இந்த மாதிரியான கேள்விகளை தயவு செய்து நீங்களும் எடுத்துட்டீங்கன்னா நீங்களும் வளருவீங்க, உங்களை பார்க்கும் சேனல்ஸும் வளரும். நிறைய பேசியிருக்காரு. அதெல்லாம் கேள்விகளுக்கு அது நான் பதில் சொல்றேன். இந்த மாநாடு ஏன் நடந்துச்சாங்க, இந்த மாநாட்டுல இருந்து என்ன சொல்ல வர்றாரு, இந்த மாநாட்டுக்கு என்ன, இதை கேளுங்க. அதை விட்டுட்டு அவர் மனைவி அங்க பார்த்தாரு, அவங்க அப்பா நிக்க வச்சாரு, அவங்க தாத்தாவை கூட்டிட்டு வரல, இதெல்லாம் பேச்சே இல்லை. அந்த 2026 ஏன் நான் சொல்ல வரேன்னா அந்த காட்டமா சொல்ல இல்ல கூட நீங்க சேரும்போது இந்த அரசியலை கத்துக்கொண்டு நீங்கள் வளரணும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். புரிஞ்சுங்க. இதுக்கு கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாம பேசும் பொருளா இருக்கு. இப்ப நான் இது பதில் நான் பொருளா மாத்துறேன். அந்த பேசும் பொருளை நீங்க எதை எடுக்கிறீங்க எதை விடுக்கிறீங்க நீங்க தான் எடுக்கணும். நீங்க அன்னப்பறவையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சரி, தண்ணியை விட்டுருங்க, பாலை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வளருவீங்க, இந்த சேனல் வளரும், மக்களுக்கு அறிவு வரும், புரிதல் வரும், போகும். இல்லைன்னா இந்த 60 வருஷம் அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, இவங்களுக்கு இவ்வளவுதான் தெரியும்ன்றதை காட்டுது. மூலம் பொறுத்து இருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு. ரொம்ப நன்றிகள் சார், எங்களோட நேரம் போயிருந்தோம். நன்றி சார்.